வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிராமத்து விவசாயி. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விதை நெல் போட்ட இடத்துல நாத்தாங்கல்லாம் வரப்பட்டிக்கிருக்காங்க. இப்போ நம்ம வரப்பட்டுற இடம் பார்த்தீங்கன்னா, நம்ம 2 இடத்துல வந்து விதை நெல் பாவி வச்சுருப்போம். நம்ம மொத எங்கே விதை நெல் பாவினோமோ அந்த வயலில் தாங்க இப்போ நம்ம வரப்பட்டுறோம். நம்ம கையால் போட்ட விதை நெல் பார்த்தீங்கன்னா நல்லாவே நாற்றா முளைச்சி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாளில் நம்ம எப்படியும் பிடிங்கி நட்டுடலாங்க. சரி, அதுக்கு முன்னாடி நம்ம வரப்பட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரப்பட்டு ஆரம்பிச்சாச்சுங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தரிசாக இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டு தான் ஓட்டி வந்து நம்ம விதை நெல் பாவி இருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வரப்பு ஒருத்தர் வந்து அவங்க வந்து சரியாக ஓட்டலை. அதனால் நம்ம வந்து வரப்பை வெட்டி எடுத்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க வரப்பு வெட்டுறதுக்குமே. இப்போ நம்ம இந்த இடத்துல வரப்பெல்லாம் வெட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் நடவு நடும்போது மறுபடியும் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தாங்க நம்ம நடவு நட முடியும். அப்போ தாங்க வந்து நடவு நடுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். வரப்பு வெட்டும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வம்பட்டி கூட ஏற்றி வெட்டிடக்கூடாதுங்க. அப்படி நம்ம ஏற்றி வெட்டிட்டோம்னா ஏன் இடத்த எதுக்குடா வெட்டுற அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து இடத்துக்காரங்க சண்டைக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளாம் அப்படியே வரப்பெல்லாம் வெட்டி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வரப்பு வெட்டி மெழுகுன இடத்துல பார்த்தீங்கன்னா விதையை பதிச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டைப்பயிர் விதையை நம்மளும் பதிக்க ஆரம்பிச்சாச்சுங்க. நம்ம போன வருஷம் நடவு நடும்போது பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிறு உளுந்து 2 விதையும் தாங்க போட்டிருந்தோம் வரப்போரத்தில். இந்த வருஷம் நம்மக்கிட்ட உளுந்து இல்லைங்க. சரி, தட்டைப்பயிறு மட்டும் இருக்குது, அதை மட்டும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டைப்பயிறு விதையை மட்டும் போட்டு வச்சுங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆன் பண்ணி வச்சுக்கிறோங்க. அப்படியே நாங்களும் பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே வீட்டை போட்டு கிளம்பியாச்சுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது கிராமத்து விவசாயி.